ஒரு தொழுகையை கடமையான ஃபர்வான அந்த தொழுகையை தனியாக தொழுகிறார், அதே தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால் ஜமாஅத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மையை தனியாக தொழுது அடைந்து விட முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். சொல்லப்பட்ட முறையில் தொழுகைக்கு முன்னால் நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களை செய்து மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாஅத்துடன் தொழுகையை அழகாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃவலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. ஒரு மனிதர் தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது அவர் தனியாக தொழுவதை விடவும் 27 மடங்கு சிறந்ததாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில், இரண்டும் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், இன்னொரு ஹதீஸில் வருகிறது தனியாக தொழுவதை விட 25 மடங்குகள் சிறப்பானதாக இருக்கிறது. 25, 27 என்று விளக்கம் சொல்லப்பட்டதற்கு உலமாக்கள் பல காரணங்களை கூறுகிறார்கள். அதில் ஏற்றமான கருத்து, ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25 மடங்கு நன்மைகளை கொடுத்தான். அதற்கு பின்னால் தன்னுடைய அருளை அதிகரித்து ஜமாஅத்துடைய தொழுகைக்கு 27 மடங்கு நன்மையை ஏற்படுத்தினார். 27 மடங்கு நன்மை என்று சொன்னால் என்ன கண்ணியமான சகோதரர்களே, ஒருவர் ஒரு தொழுகையை தொழுகிறார், அதே தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதால் தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 27 ஆல் பெருக்கி அதனை மல்டிபிள் செய்து கொடுக்கிறார். உதாரணமாக ஒருவர் கடமையான ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார், அவருக்கு அந்த தொழுகைக்கு 1,00,000 நன்மை எழுதப்படுகிறது. ஜமாஅத்துடன் அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அவருக்கு 1,00,000 அல்ல, அந்த 1,00,000 27 ஆல் பெருக்கப்படும், 27 லட்சம். சில நேரத்தில் தொழுகையாளிகளுடைய இரையச்சம் உள்ளச்சத்தை பொறுத்து தொழுகையுடைய நன்மைகள் வித்தியாசமாகும். சிலருடைய தொழுகைக்கு உதாரணமாக ஒரு 10 லட்சம் இருக்கலாம். 10 லட்சம் ஒரு தொழுகைக்கு அவருக்கு கிடைப்பதாக இருந்தால் அதையும் 27 ஆல் பெருக்கப்படும். எங்களுடைய ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஜமாஅத்துடன் தொழுகையை தொழும் பொழுது சில மக்ரூஹுகளை செய்தால் ஜமாஅத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்காது என்பதாக சொல்வார்கள். அதாவது ஜமாஅத்துடன் தொழுகை நிறைவேற்றும் பொழுது தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அந்த தொழுகையில் ஜமாஅத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது மக்ரூஹுகளை செய்வார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்க மாட்டாது. உதாரணமாக சொல்வார்கள், சஃப்புகளில் மஅமூம்கள் நிற்கிறார்கள், சஃப்புகளுக்கு இடையில் இடைவெளி இருக்கிறது, ஒரு சஃபில் இடைவெளி இருக்கிறது. எந்த சஃபில் இடைவெளி இருக்கிறதோ அந்த சஃப்புடையவர்களுக்கு இந்த 27 மடங்குடைய நன்மை கிடைக்க மாட்டாது. வெறுமனே ஒரு தொழுகையுடைய நன்மை மட்டும்தான் கொடுக்கப்படும். இதை போன்று பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த மார்க்க சட்டங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் இந்த ஹதீஸிற்கு அழகான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏன் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை 27 ஆல் பெருக்கி கொடுக்கின்றான்? அதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. ஒருவர் தனியாக தொழக்கூடிய நேரத்தில் செய்ய முடியாத 27 வகையான அமல்களை அல்லாஹ் தஆலா ஜமாஅத் தொழுகையில் வைத்திருக்கிறார். தனியாக தொழக்கூடிய நேரத்தில் செய்ய முடியாத 27 வகையான அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜமாஅத் தொழுகையில் வைத்திருக்கிறார். வெறுமனே ஒரு தொழுகையை தான் தொழுகின்றோம், ஆனால் அந்த தொழுகையையும் நாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் அதனுடன் சேர்த்து நாம் வித்தியாசமான 27 அமல்களை செய்கின்றோம். அதில் சில அமல்களை நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றேன். முதலாவதாக, தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிற்கு நடந்து வருவது. நடந்து வரக்கூடிய அந்த 8 ஸ்டெப்ஸ் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்குவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வீட்டில் வுது செய்து அந்த வுதுவை அழகான முறையில் நிறைவேற்றி தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஒவ்வொரு 8க்கும் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி அவருடைய ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். இன்னொரு ஹதீஸில், பல ஹதீஸில் வருகிறது, பனு சலமா என்ற
ஒரு கோத்திரத்தார் மஸ்ஜிது நபவி கருகாமையில் தங்களுடைய வீடுகளை அதாவது மஸ்ஜிது கருகாமையில் வந்து வசிப்பதற்கு குடியிருப்பதற்கு நாடினார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வீடுகளை விற்றுவிட்டு மஸ்ஜிது நபவி கருகாமையில் நாம் வீடுகளை வாங்குவோம், எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு இலேசாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி ஸலமா தியாரக்கும் துக்தபு ஆசாரக்கும், நீங்கள் வீடுகளை விற்று இங்கு மஸ்ஜிது நபவி கருகாமையில் வர வேண்டாம், உங்களுடைய இடத்திலேயே இருந்து கொள்ளுங்கள். தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய காலடி எட்டுகள் அதற்கும் நன்மைகள் எழுதப்படும். அதனால் இந்த ஹதீஸை கேட்டதன் பின்பு சஹாபாக்கள் மஸ்ஜிதில் இருந்து வீடுகள் தூரமாக இருப்பதை தான் விரும்பினார்கள். வீடுகள் தூரமாக இருக்கும் பொழுது எட்டுக்களும் அதிகமாக கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளையும் பன்மடங்காக்கி கொடுக்கின்றார். இரண்டாவது கண்ணியமானவர்களை, ஜமாஅத்துடன் தொழக்கூடிய நேரத்தில் அங்கு எங்களுக்கு கிடைக்க முடியுமான இரண்டாவது ஒரு அமல் தொழுகையை ஜமாஅத்துடன் எதிர்பார்த்திருப்பது. அல்லாஹ் தஆலா நன்மைகளை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி வாயில்களை திறந்து வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்த்திருப்பாரோ எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் தொழுத நேரத்தை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குகின்றார். முன்னாள் சலஃபுகளில் ஒருவர் கூறுகிறார், மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அவனுக்கு மௌத்து வந்தாலும் இரண்டு அமல்களுக்கு இடையில் அவனுக்கு மௌத்து வருகிறது. 5 நேர தொழுகைகளும் அன்றாட எங்களுடைய அந்த நாளில் பிரித்து தரப்பட்டிருக்கிறது. ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் ஒரு அமலை நிறைவேற்றிவிட்டார், நிறைவேற்றிவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறார். எப்பொழுது லுஹருடைய நேரம் வரும், எப்பொழுது அசருடைய நேரம் வரும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எதிர்பார்ப்பிற்கும் நன்மையை வழங்குகின்றார். அதான் சொல்லப்படுவதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது. தொழுகைக்காக வேண்டி தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதுக்கு வருகிறார். மஸ்ஜிதில் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தில் இருக்கிறார். அவர் சும்மா இருந்து வீணாக போகவில்லை. அந்த 15 நிமிடங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுத நன்மை எழுதுவார். இது ஜமாஅத்துக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த மனிதர் தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறாரோ அந்த நேரமெல்லாம் அந்த மனிதருக்காக வேண்டி மலக்குகளை இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இவருக்காக வேண்டி, இவருக்கு துஆ செய்ய, இவருக்கு இஸ்திக்ஃபார் செய்ய மலக்குமார்கள் தனியாக ஒதுங்கி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு, துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மை தனியாக தொழக்கூடிய நேரத்தில் கிடைக்க மாட்டாது. ஜமாஅத்துடன் அந்த ஜமாஅத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் தான் அந்த நன்மை கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதை போன்று ஜமாஅத்துடன் தொழக்கூடிய நேரம் தான் இமாமுடன் சேர்ந்து தக்பீரத்துல் இஹ்ராமை அடையக்கூடிய அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் ஸஃவத்துன் வ ஸஃவத்துஸ் ஸலாத்தி தக்பீரத்துல் இஹ்ராம். ஒவ்வொரு பொருளுக்கும் அதில் ஒரு சிறந்த பகுதி, பெஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது. தொழுகையுடைய சிறந்த பகுதி, பெஸ்ட் பார்ட் எது என்று சொன்னால் தொழுகையுடைய தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப அந்த தக்பீர். யார் தன்னுடைய ஆரம்ப தக்பீரை இமாமுடைய ஆரம்ப தக்பீருடன் சேர்த்துக் கொள்கிறாரோ, ஒரு ஹதீஸில் வந்த விடயம், 40 நாட்கள் தொடராக அவர் அவ்வாறு நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 2 சர்டிபிகேட்களை, அவருக்கு 2 ஷஹாதத்துகளை கொடுக்கின்றார். ஒன்று நரகத்திலிருந்து அவருக்குரிய விடுதலை, இரண்டாவது இவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சக நல்ல என்ற ஒரு சர்டிபிகேட் அவருக்கு கிடைக்கிறது. இந்த நன்மை ஜமாஅத்துடன் தொழுகை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும். அதே போன்று இன்னும் ஏராளமான அமல்கள் இருக்கிறது. சஃபை நிறைவேற்றுவது, சஃபில் உள்ள ஒரு இடைவெளியை யார் அடைப்பாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.